இன்னைக்கு அநேக இடத்துல மனுஷன் செஞ்ச வேலையெல்லாம் ரோபோட்டை வச்சு செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இந்த ரோபோட் மனுஷனையே ரீப்ளேஸ் பண்ணிட்டு வருது. இந்த ரோபோட் வந்த நாள்ல இருந்து உண்மையை சொல்லணும்னா மனுஷனுக்கு இருந்த வேலை வாய்ப்பு எல்லாம் குறைஞ்சிருச்சு. எல்லாமே மிஷின்ஸ், டெக்னாலஜிஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லவா? என்னைக்காச்சும் யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? கடவுள் நம்மளை ரோபோவை படைக்கலை, அவருடைய சாயலா, அதாவது நாம் சுயமாக முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரத்தோடு சுயாதீனத்தோடு நம்மளை படைச்சிருக்கிறார். நாமவே முடிவெடுக்கலாம். நல்லது எது, கெட்டது எது, எதை செய்யணும், செய்யக்கூடாது, பரிசுத்தமாக வாழலாமா, பாவம் செய்யலாமா, ஏன் தேவனை ஏற்றுக்கொள்ளலாமா, இல்லை அவர் வேண்டான்னு சொல்லி நிராகரிக்கலாமா, எதுனாலும் நாம் எடுக்கிற முடிவு தான். தேவன் நமக்கு சுதந்திரம் கொடுத்துருக்கிறார். ஆனால் நாம் எடுக்கிற முடிவுகளுக்கு நாம தான் பொறுப்பு. தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனிகளை புசிக்கலாம், ஆனால் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்காத, அதை புசிக்கிற நாளில் நீ சாகவே சாவா என்று ஆண்டவர் சொல்லியும் எதை புசிக்காதுன்னு ஆண்டவர் சொன்னாரோ அதை ஆதாம் ஏவாள் புசித்ததை தேவனுக்கு கீழ்ப்படியாமல் போனதை நம்ம பார்க்கிறோம். தேவன் நமக்கு முடிவெடுக்கக்கூடிய சுதந்திரத்தை கொடுத்திருந்தாலும் நாம் எடுக்கிற முடிவுக்கு நாம தான் பொறுப்பு. எல்லாவற்றையும் செய்ய நமக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் நமக்கு தகுதியாயிராது. நம்ம எதை செஞ்சாலும் தேவநாம மகிமைக்காக செய்கிறோமா? அநேகர் நான் சொல்கிறதான் சரி, என்னை மீறி யாருங்க கிடையாது, நான் எது செஞ்சாலும் சரியாக இருக்குங்கிற எண்ணத்தோடு அநேக தவறான முடிவுகள் எடுத்துகிட்டு இருக்கிறோம். உலகம் முழுசையும் நம்ம ஆதாயப்படுத்தலாம், ஆனால் நம்முடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா நமக்கு லாபம் என்ன? நம்ம இஷ்டப்படி வாழலாங்க, என்னன்னாலும் செய்யலாம், எப்படினாலும் வாழலாம். ஆனால் நியாய தீர்ப்பும் ஒன்று இருக்குது. அதில் இயேசுவானவர் நம்ம நியாயம் தீர்க்கும்போது நம்ம குற்றமற்றவர்களாக காணப்படணும். நம்ம செய்கிற தவறுக்கு தண்டனை உண்டு. நித்தியமாய் நரகத்துக்கு நம்ம போக போகிறோமா, இல்லை பரிசுத்தமாய் வாழ்ந்து அவருடைய சித்தத்தின்படி வாழ்ந்து என்றென்றுக்கு நிம்மதியாக சந்தோஷமாக வாழக்கூடிய பரலோக ரகசியத்தில் தேவனோடு நாம் சந்தோஷமாக வாழ தீர்மானம் எடுக்க போகிறோமா? முடிவு நம்முடைய கையில்.